ஆமேன். மீதம் இருக்கிற நேரத்தை அருமையான கணத்துக்குரிய சகோதரருடைய கருத்தில் நாம் கொடுக்கிறேன். கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையுமே வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். உங்கள் மத்தியிலே நாங்கள் இருப்பதை பெரும் பாக்கியமாக எண்ணுகிறோம். ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்தது போல 2007 நான் இந்த நம்முடைய சபைக்கு வருகிறேன். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு என்னை மறந்துருக்கலாம், ஆனால் நான் எப்பொழுதாவது அநேக ஆண்டுகளுக்கு பிறகு நான் இந்த நாளிலே நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். அதற்குள்ளாக நான் உட்காந்து அதான் யோசித்தேன். முதல் தடவை வர்றப்போ 2007, அதற்குள்ளாக 15 ஆண்டுகள் லைஃப்பில் வேகமாக ஓடியே போயிட்டு அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய காலங்கள் அவருடைய கைகளில் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். அருமையான பாஸ்டர் சொன்னாங்க, சபை எப்படிப்பட்டதான், ஒட்டகம் மாதிரி. ஹல்லேலூயா. நான் உடனே ஒட்டகம் எவ்வளோ தண்ணி குடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஒரு ஒட்டகம் 3 நிமிஷத்தில் 200 லிட்டர் தண்ணி குடிச்சிருமா. ஆமென். ஹல்லேலூயா. 3 நிமிஷத்தில் எவ்வளவு? 200 லிட்டர் தண்ணி குடிக்கும். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, எவ்வளவு அற்புதமான தேவன். ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் அவரே தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மோடு கூட பலமாய் பேசுவாராக. இந்த நாளில் கூட எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்புகளுக்கு அழைத்து அனுமதி கொடுத்த அருமையான பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் பாஸ்டர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாய் தேவன் நம்மோடு கூட பலமாய் பேசுவார். ஆமென். அப்படியே கண்களை மூடி தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஆமென். ஓ தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம் மகிமையால் எம்மை நீரப்பிடும். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம் மகிமையால் எம்மை நீரப்பிடும். தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம் மகிமையால் எம்மை நீரப்பிடும். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம் மகிமையால் எம்மை நீரப்பிடும். யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும். எரிகோவின் மாதில்கள் இடிந்து வீழும். யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும். எரிகோவின் மாதில்கள் இடிந்து வீழும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா.
உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. ஹல்லேலூயா சத்தமாய் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் அசைவாடிடும் மகிமையால் எம்மை நீரப்பிடும். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் மகிமையால் எம்மை நீரப்பிடும். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் மகிமையால் எம்மை நீரப்பிடும். எங்கள் தேவனுடைய மகிமை ஒவ்வொருவர் மீது இறங்குவதாக. பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுடைய மகிமை ஒவ்வொருவருக்குள்ளாக அக்கினி நெருப்பாய் இறங்குவதாக. எங்கள் மத்தியிலே வல்லமையாய் தேவரீர் எழுந்தருளுவீராக. மண்ணான மனிதர்களாகிய நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியிலே தேவரீர் நீர் எழுந்தருளுவீராக. உமது மகிமை இறங்குவதாக. கர்த்தருடைய ஆவியின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. அப்படியே ஆவியிலே நிறைந்து தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஹல்லேலூயா 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 ஷாலா போரே பேலே பெடனே. யார் யாருக்கு என்ன காரியங்கள் தேவன் செய்ய வேண்டும் என்று ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீர்களோ எல்லாவற்றையும் மறந்து மனதார் அவரை துதிப்பீர்களா? ஒரு சில நிமிடங்கள் நாம் தேவனை துதிக்க போகிறோம். ஒருவேளை அந்நிய பாஷை கிருபைகள் தேவன் உங்களுக்கு கொடுத்திருப்பாரே, ஆனால் அப்படியே ஒரு விசை அப்படியே எழுந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை 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 நம் மத்தியிலே பலமாய் அசைவாடி கொண்டிருக்கிறதை ஆவிலே உணர்கிறேன். தெய்வீக பிரசன்னம் இறங்குவதாக. அப்படியே ஒரு அக்கினியின் வல்லமை ஒவ்வொருவர் மீது இறங்கி வருவதாக. எங்கும் அனல் பற்றி பிடிப்பதாக. அக்கினி மயமான தேவன், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர், ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர். அவருடைய மகிமை ஓ ரபாலா ஷேகே ரபாலா திரிபி ராஃபின்சி பாரபாலா படனா கேலே ஷேமா ரீலிபியாந்தரபோ லேகாதரலா திரிபியாந்தரபோ. அக்கினி பற்றி எரிவதாக. அக்கினி அனலா இறங்குவதாக. எங்கும் வல்லமை பாய்வதாக. எங்கும் வல்லமை பாய்வதாக. எங்கும் அக்கினியின் பிரசன்னம் பலமாய் இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியின் வல்லமை ஆவியின் பிரசன்னம் நெருப்பாய் இறங்கி அத்தனை பேரையும் தொடுவதாக. எல்லா அந்தகார வல்லமைகள், அசுத்த ஆவியின் கிரியைகள், எல்லா மனுஷீகத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு. இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு. வல்லமை பாய்வதாக. வல்லமை பாய்வதாக. அற்புதத்தின் வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளாக ஊடுருவி பாயட்டும். நன்மைகள் இறங்குகிறது. நன்மைகள் இறங்குகிறது. சேமங்கள் இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தினாலே வாழ்க்கையின் மலட்டு தன்மைகள் ஒவ்வொருவரை விட்டு விலகுவதாக. மாந்திரீகத்தின் ஆவிகளே, சூனியத்தின் ஆவிகளே, இயேசுவின் நாமத்தினாலே அந்தந்த சரீரங்களை விட்டு வெளியேறு. 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 சர்ப்பத்தின் ஆவியே வா. வா. அக்கினி. அக்கினி.
அக்கினி வல்லமை பாய்கிறது. ரபலா ஷேரபேலே பெடனே ராகா சேபாலி பதரபி லீஃபாசோ ராகின் டிலிபியாந்தரலா லேகே லெபேடனே மேஷேட்டே லகுதரலா திரிபியா. மகிமை 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 மகிமை. ஒரு அக்கினியின் வல்லமை அத்தனை பேரை மூடுவதாக 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 மூடுவதாக. தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசும், எங்களோடு கூட பேசும். பலவீனமான இடங்களில் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வல்லமை இறங்குகிறதை ஆவிலே உணர்கிறேன். பலவீனமான இடங்களில் கர்த்தருடைய அற்புதமான பிரசன்னம். அப்பா, உங்க நொறுக்கப்பட்ட உங்க கைகள், எங்களுக்காக உருக்குலைந்த அந்த கைகள், துளையிடப்பட்ட நேச கரங்கள், ஏசப்பா உங்க அன்பின் கரங்கள் ஒவ்வொரு பழுதுபட்ட அவயங்களுக்குள்ளாக இறங்குவதாக. பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறி போ என்று கட்டளையிடுகிறோம். இப்பொழுதே சுகம் அடைவதாக. நீர் கீலேயாத்தின் பிசின் தைலம் எங்களுடைய ரணங்களை எல்லாம் குணமாக்குகிற நல்ல மருத்துவர். ஒரு விஷயம் எழுந்தருளும் அப்பா. தயவாய் நீர் தொடுவீராக, தயவாய் நீர் தொடுவீராக. தூய 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 நீர் மகிமையானவர். 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 ஷக்கீனா 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 இது தேவ மகிமை. 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 தூய 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 நீர் மகிமையானவர். 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 ஷக்கீனா 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 இது தேவ மகிமை. ஷக்கீனா 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 இது தேவ மகிமை. தூய 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 நீர் மகிமையானவர். 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 உங்க பிரசன்னம் அப்படியே மூடட்டும். ஒவ்வொரு உள்ளத்தையும் நிரப்பும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் பலமாய் அசைவாடுவதாக. இந்த நாள் இது உம்முடைய நாள். மகிமையின் ராஜா நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளுவீராக. பராக்கிரமம் செய்வீராக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் மண்ணான மனிதர்களாக எங்கள் மத்தியில் உம்மை வெளிப்படுத்தும். நீரே எல்லா கணத்துக்குரியவர். தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறோம். நீசனை மறைத்து நேசரை வெளிப்படும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மறுபடியுமாய் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. அருமையான தாயார் சாட்சி கொடுத்தாங்க. அதற்கு பிறகு அருமையான போதகரும் பேசும் பொழுது கர்த்தர் என்ன செய்தாராம்? ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா.
ஆகவே நான் இந்த நாளில் கூட உங்களோடு கூட ஜெபத்தை குறித்து நான் ஒரு சில காரியங்கள் நான் பேச விரும்புகிறேன். ஆமென். ஜெபத்தை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுற ஆட்கள். அருமையானவர்களே, நான் இந்த நாளில் கூட எந்தெந்த காரியத்துக்காக ஜெபிக்கும்படியாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி வேதத்தின் வாயிலாக நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். நிச்சயமாய் ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட இடைப்படுவார். வேத புஸ்தகத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 65வது சங்கீதம் 2வது வாக்கியம் கூறுகின்றது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவனை குறித்து வேதம் கூறுகின்றது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய தேவனுக்கு அநேக தன்மைகள் உண்டு, அநேக ஸ்வாபங்கள் உண்டு. அதுல ஒரு குறிப்பிட்ட குணாதிசயம் என்னவென்றால் அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. அவர் ஜெபத்தை கேட்கிறவர். இந்த ஜெபத்தினுடைய மேன்மையை குறித்து அவர் கூறும் பொழுது அவர் இப்படியாய் கூறினார். நீங்கள் மத்தேயுவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 7, 8 ஆகிய வேத வாக்கியங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஜெபத்தில் நாம் என்ன செய்யணுமா? அவரை தேடணும். ஹல்லேலூயா. ஜெபத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் கேட்க வேண்டும், ஜெபத்தில் நாம் தட்ட வேண்டும் என்று சொல்லி வேதம் கூறுகின்றது. ஹல்லேலூயா. இன்னும் கூட மத்தேயு 7வது அதிகாரம் 11வது வாக்கியத்தில் ஆண்டவராகிய இயேசு கூறினார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி அவர் கூறினார். ஹல்லேலூயா. ஜெபம் மிகவும் வல்லமை உள்ளது அருமையானவர்களே. இன்னும் கூட ஆண்டவராகிய இயேசு கூறியிருக்கிறார், மத்தேயு 18வது அதிகாரம் அங்கே 19, 20 ஆகிய வேத வாக்கியங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், எங்கே 2 பேராவது 3 பேராவது இயேசுவாகிய என்னுடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? இருக்கிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நம் மத்தியிலே இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஆமென். நம் மத்தியிலே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியாய் அவர் ஆளுகை செய்கிற தேவாதி தேவனாய், கர்த்தாதி கர்த்தராய், ராஜாதி ராஜாவாய் உலாவுகிறவராய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எனக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு வேத பகுதி அது 147வது சங்கீதம் 9வது வாக்கியம். அதில் எழுதி இருக்கிறது, அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகின்ற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் என்ன பண்ணுவாராம்? ஆகாரத்தை கொடுக்கிறார். மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகின்ற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. காக்காவுடைய குஞ்சுக்கு கடந்து சென்று ஆகாரத்தை எடுக்க முடியாது. ஆனா அந்த காகத்தினுடைய குஞ்சு வயிற்று பசியில அந்த கூட்டில இருந்து கதறும் பொழுது அந்த சத்தத்தை கேட்டு பரலோகத்தின் தேவன் என்ன செய்வாராம்? தாய் காகத்துக்கு அதற்குரிய ஆகாரத்தை கிட்டும்படிக்கு தேவன் அனுக்கிரகம் செய்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அவ்வளவாய் நம்மீது நேசமாய் இருக்கிற நல்ல தேவன். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, ஜெபத்தை குறித்து நிறைய பேசிக்கிட்டே போகலாம், ஆனா எனக்கு நேரம் பத்தாது. ஆகவே அருமையானவர்களே, நான் வேகமாக நான் கடந்து செல்லட்டும். சரி, இந்த வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது எந்தெந்த காரியத்துக்காகலாம் நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய தேவன் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். மனிதர்களாகிய நாம் எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும், எதற்காக பரம பிதாவை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் நமக்கு இந்த வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் இருக்கிறது. நான் ஒரு சில காரியங்களை நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவது, நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டுமாம்? வேத புஸ்தகத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வாக்கியம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் நான் பிரதானமாய் சொல்லுகிறது புத்தி என்னவென்றால், பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தலை சிறந்த ஒரு தேவ மனிதர். அவர் கூறுகிறார், நான் பிரதானமாய், அதாவது எத்தனையோ புத்திமதி தான் சொல்லிட்டு இருந்தார். ஒவ்வொரு அவருடைய கடிதத்திலையும் புத்திமதி தான் கூறிக்கொண்டே இருந்தார். ஆனால் அவர் கூறுகின்ற ஒரு பிரதானமான காரியம், பவுலை பார்த்து இன்னைக்கு நான் கேட்பேன்னு, ஆனால் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறேன்னா, ஐயா நான் பிரதானமா நீங்க என்ன சொல்ல வாரீங்க
பிரதானமா நீங்க என்ன காரியத்தை நீங்க வாஞ்சிக்கிறீர்கள் நாங்கள் செய்யும்படியாக என்று கேட்டால் அவர் அழகாக ஒரு புத்திமதி சொல்லுவார். என்ன புத்திமதினா, எல்லா மனுஷருக்காகவும் மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ஜனத்துக்காக நம்ம என்ன பண்ணணும்? விண்ணப்பங்கள், ஜெபங்கள், வேண்டுதல்கள், ஸ்தோத்திரங்கள். இந்த 4 காரியத்தை நாம் செய்ய வேண்டும். வாசிங்க பிரதர். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல். ஹல்லேலூயா. முதல்ல நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, எல்லாருக்காகவும் இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. இந்த முழு உலகத்துல ஏறக்குறைய 8 பில்லியன் ஜனங்கள் நாம் இருக்கிறோம். 8 பில்லியன் ஜனங்கள் இருக்கிறோம். அருமையானவர்களே, இப்பொழுது உள்ள கணக்கெடுப்பின்படியாக இந்திய தேசத்தில் மட்டும் 143 கோடிகள் நாம் பெருகி இருக்கிறோம். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நாம் ஒவ்வொருவருக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். எதற்காக ஜெபம் பண்ணணுமா? அதனுடைய தொடர்ச்சியாக நீங்க அந்த 3வது 4வது வசனத்தை வாசிங்களேன். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்த வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா மனுஷருக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். பிரதானமா 2 காரியத்துக்காக, 2 பிரேயர் பாயிண்ட்டுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா. ஒரு ஆத்மா கூட நரகத்துக்கு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. இந்த சிறியவரில் ஒருவராகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினுடைய சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு நபருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுடைய ரட்சிப்புக்காக, அவர்களுடைய ரட்சிப்போடு கூட இணைந்து இரண்டாவது நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணணும்னா, அவர்கள் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதற்காக. யோவான் 8வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகவே எல்லா நபருக்காக, இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக, இனி பிறக்க போகின்ற வருங்கால சந்ததியினருக்காகவும் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்மாவும் பரலோகத்துக்கு வரணும் அப்பா. ஆண்டவரே, உங்க ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாத அத்தனை நாமங்களும் பதிக்கப்படணும் சுவாமி. ஆண்டவரே, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு பேர் கூட ஆண்டவரே கிறுக்கப்பட்டு போய்விடக்கூடாது, ஒருவராயிலும் கெட்டு போய்விடக்கூடாதுன்னு சொல்லி நாம் அனுதினமும் ஜெபிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய தேசத்தில் உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கிறார். எதற்கு? ஒரு பெரிய நோக்கத்துக்காக. ஹல்லேலூயா. தேவன் அவருடைய சபைக்கு உங்களையும் என்னையும் கூட்டி வர பண்ணி இருக்கிறார். எதற்காக? நாம் அவருடைய சமூகத்தில் மற்றவர்களுக்காக தேவ சமூகத்தை நோக்கி பரிந்து பேசுவோம் என்கிற நம்பிக்கையின் காரணமாகவே. அருமையானவர்களே, ஆகவே அதை மனதில் கொண்டு நம்ம என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாது, ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாது. இதை சொல்லும் பொழுது என்னுடைய சண்டே ஸ்கூல் பாடல் என்னுடைய நினைவில் வருது. ஹல்லேலூயா. எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடல். எல்லா மனிதரையும் ஆண்டவர் இயேசுவே எல்லா மனிதரையும் நேசிக்கின்றாரே, எல்லா மனிதரையும் ஆண்டவர் இயேசுவே எல்லா மனிதரையும் நேசிக்கின்றாரே. வெள்ளையோ கருப்போ மஞ்சளோ பழுப்போ உன்னையும் என்னையும் நேசிக்கின்றாரே. எல்லா மனிதரையும் ஆண்டவர் இயேசுவே எல்லா மனிதரையும் நேசிக்கின்றாரே. அப்பாவையும் அம்மாவையும் அக்காவையும் தம்பியையும் உன்னையும் என்னையும் நேசிக்கின்றாரே. ஹல்லேலூயா. எல்லாரும் என்னை பார்த்து முறைச்சி பார்த்த மாதிரி இருக்கு. இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சந்தோஷமா கொஞ்சம் சிரிங்க பார்ப்போம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாப்பிடலன்னா உடனே காலையில் ஒன்றுமே ஓட மாட்டேங்க. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர். ஆகவே தேவன் ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்காக உங்ககிட்ட என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறாரு. நீ எல்லா ஜனத்துக்காக நீ ஜெபிக்க வேண்டும். எல்லா ஜனத்துக்காக விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் நீ எப்பொழுதும் என்னுடைய சமூகத்திலே வைக்க வேண்டும் என்கிறார். ஹல்லேலூயா. அப்படி ரோட்ல கிராஸ் ஆகிறவங்க, நம்ம பார்க்குறவங்க, நம்மோடு கூட பழகுகிறவர்களுக்காகலாம் அப்படி மனதில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எப்படியாவது இவங்க மேலே வந்து சேர்ந்துடணும். ஆண்டவரே, இவங்க யாரோ எனக்கு தெரியாது, ஆனால் யாராக இருந்தாலும் சரி ஆண்டவரே, இவங்க எல்லாரையும் நான் எங்கே பார்க்கணும்? இந்த பூமியில் நான் எப்படி பார்க்குறேனோ அதே மாதிரி மேலே ஆண்டவரே பரலோகத்தில் உங்கள் மகிமையை அவர்கள் துதித்து கொண்டு இருக்கிறதை காணும்படியான பாக்கியத்தை எனக்கு நீர் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நம்ம அப்படியே ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? ஏன்னா அப்படியே ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அப்படியே ஜெபம் பண்ணனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆக்ஷனில் இறங்குவோம். ஆமென். அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக, ஒரு ஆத்மா கூட கெட்டு போகக்கூடாதப்பா. எங்கள் பெரிய தேசத்தில் 143 கோடிகள் இருக்கிறோம் ஆண்டவரே. அதில் ஒருவர் ஆகிலும் ஆண்டவரே, ஒரு சின்ன குழந்தை ஆகிலும் ஆண்டவரே, ஒரு சிறு பிள்ளை ஆகிலும், ஒரு வாலிப ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே பிள்ளைகளாகிலும் ஆண்டவரே, ஒரு வயோதிபரானாலும் ஆண்டவரே, ஒருவராகிலும் கத்தாவே அழிந்து போய்விடக்கூடாதப்பா ஆண்டவரே. ஒருவராகிலும் கெட்டு போகக்கூடாது ஆண்டவரே. அத்தனை பேர் மீது உங்க இரக்கம் கடந்து வருவதாக. ரட்சிப்பு உம்முடையது, நீரே ரட்சகர், உம்மாலே அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழாக மனிதர்களுக்குள்ளே இயேசு என்கிற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறோமே. உங்க மகிமை இறங்குவதாக, உங்க பிரசன்னம் இறங்குவதாக. ஐயா, ஒவ்வொருவரையும் நீங்க தொடுங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த எங்க நாங்க வாழ்கின்ற பட்டணத்தில் இருக்கிற, நாங்கள் வாழ்கின்ற பகுதிகளில் இருக்கிற ஒருவராகிலும் நரகத்து பேரக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க பாப்போம். அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வாய்கள் திறக்கப்படுவதாக, சத்தம் எழும்புவதாக, சத்தம் எழும்புவதாக. ஹல்லேலூயா. அண்ணமார்கள், ஐயாமார்கள், அப்படியே உங்க சத்தம் உயர்வதாக. தேவனுடைய மகிமை இறங்குகிறது. தேசம் எங்கிலும் கர்த்தருடைய ஆவியின் பிரசன்னம் இறங்குவதாக. ஒவ்வொருவரும் ஆண்டவரே ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் நீர் சித்தமுள்ளவராய் இருக்கிறீர். தேவ மகிமை இறங்குவதாக, தேவ மகிமை இறங்குவதாக. ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மை குல தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளும்படியாக பிரகாசமான மனக்கண்கள் உண்டாவதாக. இருள்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை விட்டு வெளியேறட்டும், வெளியேறட்டும், வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் பெரிய தேசம் ஆண்டவரே, இந்திய தேசம் இயேசுவின் தேசமாய் மாறுவதாக, இயேசுவின் தேசமாய் மாறுவதாக. ஆண்டவரே, இமயம் முதல் குமரி வரையிலுமாக உங்க இரட்சணியத்தின் சந்தோஷம் அசைவாடுவதாக. நீரே இரட்சகர் என்று எல்லா ஜனத்தாரும், எல்லா ஜாதியாரும், எல்லா நிறத்தாரும், எல்லா பாஷைக்காரரும் அறிக்கை செய்வார்களாக. தேவனுடைய மகிமை இறங்கட்டும், தேவனுடைய மகிமை இறங்கட்டும், தேவனுடைய மகிமை இறங்கட்டும். தேவனுடைய இரட்சிப்பின் வல்லமை இறங்குவதாக. எங்கும் அசைவாடுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்தில் இன்னும் மனம் திரும்பாதவங்களுக்காக இப்ப ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. யார் யார் ரட்சிக்கப்படணும்னு விரும்புறீங்களோ, ஒருவேளை உங்க கணவரா இருக்கலாம், ஒருவேளை உங்க மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், பேர பிள்ளைகளா இருக்கலாம், இல்லாவிட்டால் பெற்றோராக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, பகைக்கிறவர்களாகவும் இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே நீர் தொடுவீராக. ஐயா, நீர் தொடுவீராக. உங்க அற்புதமான வல்லமை அத்தனை பேரையும் தொடுவதாக. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாய் இருக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோமே. உங்க குறுகாத கை பிடிப்பதாக, எட்டி பிடிப்பதாக, எட்டி பிடிப்பதாக. தயவாய் நீர் தொடும், தயவாய் நீர் தொடும், தயவாய் நீர் தொடும், தயவாய் நீர் தொடும், தயவாய் நீர் தொடும். நீர் அப்படியே செய்கிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே, கொடாகோடி நன்றி. தொடர்ந்து நீர் எழுந்தருளும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. முதல்ல நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணணும்? எல்லா மனிதர்களுக்காக அவங்க ரட்சிக்கப்படவும்,
ஒவ்வொருத்தரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதற்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும். ரெண்டாவது எதற்கு ஜெபம் பண்ணணும்? அதே வேத பகுதியில் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 2வது வசனம். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர்கள் யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு மேலான அதிகாரங்களுக்காக ஒருவேளை நம்ம ஒரு பகுதியில் நம்ம வேலை பார்க்குறோன்னா அந்த மேலான அதிகாரிகளுக்காக, உங்கள் ஓனருக்காக, உங்களுக்கு மேலாக இருக்கிற ஒவ்வொரு உயர் அதிகாரிகளுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. நம்முடைய பகுதியை ஆளுகை செய்கின்றதான, ஆண்டு கொண்டு இருக்கிறதான நம்முடைய வார்டு கவுன்சிலருக்காக, வார்டு பிரசிடென்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். நம்முடைய மாநிலத்தினுடைய எம்எல்ஏ எம்பிஸ்க்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். சிஎம்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அதே போல ஒவ்வொரு மாநிலத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய இந்திய தேசத்தை ஆளுகை செய்கின்ற ஒவ்வொரு பெரிய தலைவர்களுக்காக, பிரசிடென்ட்டுக்காக, பிரைம் மினிஸ்டருக்காக மற்றும் ஒவ்வொரு ஹோம் மினிஸ்டர்ஸ்க்காக, ஒவ்வொரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்காக, டிஜிபிக்காக, டிஎஸ்பிக்காகலாம் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்க ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். அதிகாரம் உம்முடையது. உங்க அதிகாரத்தினாலே நீங்க அதிகாரப்படுத்தி இருக்கிறீர். அவர்கள் மீது நீர் என்ன செய்ய வேண்டும்? உங்க ஆவியின் அனுக்கிரகத்தை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தினுடைய தலைவர்கள் ஒவ்வொருவர் மீது தேவனுடைய ஞானத்தின் ஆவியானவர் அசைவாடுவீராக. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆண்டவரே, உங்களுக்கு பயப்படுகின்ற பயத்தை எங்களுடைய பெரியவர்களுக்கு நீர் கொடுப்பீராகன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ண நம்ம இந்த தேசத்துல எப்படி வாழலாம்? சமாதானமா வாழலாம். ஹல்லேலூயா, ஆமென். நல்ல பக்தியோடு கூட சுகமாய் வாழ வேண்டுமானால் நம்ம தொடர்ந்து அரசியலில் இருக்கின்ற உயர் அதிகாரிகளுக்காக நாம் ஜெபம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே இப்படி நடக்குதுங்க, இங்கே இப்படி நடக்குதுங்க, எங்கே எப்படி நடந்தாலும் சரி, நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை ராஜபாதையாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் காரியங்களை மாறுதலாக மாற பண்ணுவார். ஹல்லேலூயா, ஆமென். வேதம் கூறுகின்றது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 21:1 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ராஜாவினுடைய இருதயம் கர்த்தருடைய கைகளில் நீர்க்கால்களை போல இருக்கிறதாம். அதை தமக்கு சித்தமானபடி அவர் என்ன பண்றாராம்? திருப்புகிறார் என்று சொல்லி வேதம் கூறுகின்றது. நம்ம பார்க்கிறோம், பார்வோனுடைய இருதயத்தை யார் கடினப்படுத்தினா? ஆண்டவர் தான் கடினப்படுத்தினார். பார்வோனுடைய இருதயத்தை யார் லகுவாக்குனா? கர்த்தர் தான் லகுவாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அவரே காரியங்களை செய்கின்ற தேவன். ஹல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே, எங்க தேசத்துல நாங்க அமைதல் உள்ள ஒரு ஜீவனம் பண்ணணும், நாங்க சமாதானத்தோடு கூட நல்ல பக்தியோடு கூட வாழ்க்கை வாழணும். ஆண்டவரே, எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் எல்லாம் நிம்மதியான ஒரு வாழ்க்கை இந்த தேசத்துல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் அனுகூலமான சூழ்நிலை உருவாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? அப்படியே ஒவ்வொரு தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். எல்லாரும் வாய்களை திறந்து, அண்ணமார்கள் எல்லாம் வாய்களே திறந்த மாதிரி தெரியல. நான் ரொம்ப மோசமானவன் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், சரியா? ஆனால் கொஞ்சம் மோசமானவன். ஹல்லேலூயா. யார் உட்கார்ந்துருக்கீங்களோ அவங்கள மட்டும் இங்கே முன்னாடி கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் பாயிண்ட் கொடுத்துடலான்னு சொல்லி ஆசைப்படுறேன். தப்பு இல்லைல்லானே? பண்ணலாம்ல? ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம இங்கே வந்திருக்கிறது வாயை திறக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். ஹல்லேலூயா. யாருக்கு திறக்கிறோன்னா அவரை பார்க்க தான் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. வேற எவருக்காகவும் இல்லை, அவருக்காக. ஹல்லேலூயா. அதை மட்டும் மைண்டில் வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டவரே அப்படின்னு இங்கே கதறலன்னா வாழ்க்கையில் ஒரு இடத்துலையும் நம்ம கதற மாட்டோம், அவரை பார்க்கவே மாட்டோம். அவர்கிட்ட பேச முடியுமா வாயை திறந்து? சரியா? இதான் விடுதலையோடு கூட பேசக்கூடிய ஸ்தலத்தை தேவன் நமக்கு கொடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே விடுதலையோடு கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உங்க கிருபைக்காக நன்றி, நன்றி, நன்றி அப்பா. உங்க இரக்கத்துக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய தேச தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் எங்கிலும் இருக்கின்ற ஒவ்வொரு
ஆண்டவரே அதிகாரத்தில் இருக்கிற தேச தலைவர்களுக்காக, ஆண்டவரே தலைவிகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் கொடுத்த அதிகாரத்துக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே நீர் கொடுத்த ஆளுமை தன்மைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே நீர் கொடுத்த ஒவ்வொரு மேன்மைகளுக்காக கொடாகொடி நன்றி ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவர் மீது தெய்வீக வல்லமை இறங்குவதாக, அவர்களுக்குள்ளாக உங்க இரட்சணியத்தின் பிரசன்னம் இறங்குவதாக. ஆண்டவரே நீர் ராஜாக்களினுடைய இருதயத்துக்குள்ளாக நீர் உலாவுவீராக, அவர்கள் வாழ்க்கைக்குள்ளாக நீர் அசைவாடுவீராக. ஆண்டவரே தடவியாகிலும் உம்மை கண்டு கொள்ளும்படிக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுப்பீராக. ஒரு தெய்வீக வல்லமை எங்களுடைய ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக, ஆண்டவரே அதிகாரத்தில் இருக்கிற அன்பானவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அத்தனை பேரையும் தொடுவீராக. எங்களுடைய மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம், எங்களுடைய மாவட்டத்துக்காக ஜெபிக்கிறோம், எங்களுடைய பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை ஆளுகை செய்கின்ற ஒவ்வொருவர் மீது நீர் ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே நீர் ஆளுகை செய்வீராக. கர்த்தர் நீர் ராஜரிகம் செய்வீராக, ராஜரிகம் செய்வீராக. அப்படியே ஜெபம் பண்ணுங்க பாப்போம். அப்படியே ஜெபம் பண்ணுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. உங்க சத்தம் உயர்வதாக. ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஆமென். அப்படி ஜெபிக்க ஜெபிக்க ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் தேவன் அசைவாடுவார். ஜெபிக்க ஜெபிக்க எல்லா சாத்தானுடைய திட்டங்கள், அரண்கள், அவர்களுடைய சிந்தைகளில், அவர்களுடைய வாழ்க்கையின் பகுதிகளில் என்னெல்லாம் செய்ய முற்பட்டு கொண்டிருக்கிறானோ அவைகள் எல்லாம் எரிக்கப்பட்டு போகும். எல்லா மாந்திரிகங்கள், ஆண்டவரே எல்லா சூனியங்கள், ஒவ்வொரு ஆண்டவரே ராஜரீகத்தையும் செயல்படுத்தும்படியாக செயல்படுகின்ற எல்லா ஆண்டவரே யாகங்கள் எல்லாம் கர்த்தருடைய அக்கினி பிரசன்னத்தினால் அழிக்கப்படுவதாக. அதி நிமித்தமாய் கடந்து வருகின்ற அசுத்த ஆவியின் வல்லமைகள் தேசத்தினுடைய தலையெழுத்தை மாற்றும்படியாக துடித்துக் கொண்டிருக்கிற அந்தகார வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே எரிக்கப்படுவதாக, 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 எரிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. அப்படியே ஒரு முக்கியமான காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். நாளை தினத்தில் ஒரு ஹியரிங் வருது, தெரியும்ல உங்களுக்கு. மதமாற்ற தடை சட்டத்துக்குரிய ஒரு ஹியரிங் வருது. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ்லாம் வந்திருக்கு. நாளைக்கு அந்த ஹியரிங் இருக்குது. ஆகவே ஒவ்வொரு ஜட்ஜஸ் மேலே, லாயர்ஸ் மேலே தேவனுடைய ஆவியானவர் அசைவாட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவிசேஷத்துக்குரிய வாசல்கள் இன்னும் மூடப்படாமல் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய பெரிய தேசத்தில் இன்னும் திறந்து வைக்கும்படியாக, அவருடைய இரக்கம் கடந்து வருவதற்காக, பிசாசினுடைய திட்டங்கள் எல்லாம் உடைவதற்காக நம்ம அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமானதுங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம். இப்போ நம்ம ஜெபம் பண்ணலன்னா, இப்போ நம்ம ஒன்றுமே செய்யலைன்னா பிறகு உட்கார்ந்து அழுதுகிட்டு தான் இருக்கணும். இந்த சூழ்நிலைகளை மாற்றும் ஆண்டவரே. எங்க தேசத்தில் இருக்கிறதான இந்த இக்கட்டான நிலைமையை மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியின் பிரசன்னம் இறங்குவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் பலமா எழுந்தருளுவீராக. நாளைக்கு இருக்கிறதான அந்த ஹியரிங்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். தேவனுடைய வல்லமை எங்கள் தேசத்தின் மீது இன்னும் திறந்த வாசலை நீர் கட்டளையிடும்படிக்காய் கெஞ்சுகிறோம். உங்க இரக்கத்துக்காக ஆண்டவரே நாங்கள் கெஞ்சுகிறோம். ஒருவேளை நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாய் உமக்கு துரோகம் செய்திருந்தால் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் பாவம் செய்தோம் ஐயா ஆண்டவரே. அதனால தான் இப்படிப்பட்ட ஆண்டவரே விபரீதமான காரியங்கள் எல்லாம் எழும்பிக் கொண்டிருக்கிறது ஐயா. எங்களுக்கு இன்னும் திறந்த வாசலை கொடுப்பீராக ஆண்டவரே, திறந்த வாசலை கொடுப்பீராக ஆண்டவரே. நீர் ஆண்டவரே இரக்கத்தை காண்பிப்பீராக. எங்கள் தேசத்தில் இன்னும் இரக்கம் உண்டாவதாக. உங்க கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும் சுவாமி. எல்லா ஆலோசனைகளை நீர் அபத்தமாக்குவீராக. அகித்தோப்பேலின் ஆலோசனைகளை தேவன் பைத்தியமாக்கினீரே. ஆமானுடைய சதி திட்டங்களில் ஆமானை விழப்பண்ணின தெய்வம் அல்லவா. ஒரு விஷயம் எழுந்தருளுவீராக. தேவரீ நீர் எழுந்தருளுவீராக. தேவரீ நீர் எழுந்தருளுவீராக. எங்கள் தேசத்தின் மீது நீர் இரக்கம் கொள்வீராக. வல்லமை இறங்கி கொண்டிருப்பதாக. வல்லமை இறங்குவதாக. எங்கும் மகிமை இறங்குவதாக. பிசாசின் திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து போ, எரிந்து போ, எரிந்து போ. இப்பொழுதே அங்கே தெய்வீக வல்லமை இறங்கட்டும். என்ன
யோசனைகள் இருந்தாலும் அங்கே குழப்பம் உண்டாவதாக. கர்த்தருடைய ஆவி பலமாய் அசைவாடுவீராக, பலமாய் அசைவாடுவீராக. தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய பலத்த மகத்துவமான செய்கை ஆண்டவரே எல்லா தீர்ப்புகளிலும் கடந்து வரட்டும். எல்லா குழப்பங்களிலும் ஒரு ஆண்டவரே மத சார்பற்ற நாடாக ஆண்டவரே இம்மட்டும் நடத்தி வந்து கொண்டிருக்கிறீரப்பா. ஆண்டவரே அதுல எந்த ஒரு கத்தாவே ஆண்டவரே குறைவும் வரக்கூடாது. எந்த ஒரு ஆண்டவரே பிசாசினுடைய தந்திரங்கள் உள்ளுக்கு நுழையக்கூடாது. ஆண்டவரே உங்க கிருபை இறங்கட்டும், உங்க தயவு இறங்கட்டும், உங்க பிரசன்னம் இறங்கட்டும். சூழ்நிலைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுவதாக, வல்லமை பாய்வதாக, வல்லமை பாய்வதாக, வல்லமை பாய்வதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இதிலே ஆண்டவரே ஈடுபடுகின்ற அத்தனை பேர் மீது உங்க அக்கினியை நாங்கள் பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை ஒவ்வொருவருக்குள்ளாக உண்டாவதாக. பிலிப்பியர் 2:5 படி உம்முடைய சிந்தை உண்டாவதாக. ஆண்டவரே உங்க விருப்பம் நிறைவேறுவதாக. இருள்கள் எரியட்டும். பிசாசின் திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே தேசத்தை விட்டு அறுப்புண்டு போவதாக, அறுப்புண்டு போவதாக, அறுப்புண்டு போவதாக. அப்படியே ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி, அப்படியே ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி, அப்படியே ஆவியில நிறைந்து ரபலா ஷாகாராலே தேரபே ஆவியிலே அவனை பொல்லாத திட்டங்களை எல்லாம் எரிக்கிறோம். ரிஃபிசாபே லகோடனமா சொங்கோரபலாஷே ரேகே லபுதர பியாதரா லபுதிரி பியாதரா கேலி பியாதரா லேகோன்சி பாரி பார 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 பலபடனா லிகந்தர லோதிரிபியா லிகந்தர லோதர போஷாண்டல பெடனே ரிபீந்தர லோதிரிபியா. மகிமை 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 உமது பலத்த அபிஷேகம் இறங்கட்டும், இறங்கட்டும். எல்லா அதிகாரங்களையும் ஆண்டவரே ஆளுகை செய்கிற ஏக சக்கராதிபதி, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, உமது ராஜ்யம் வருவதாக, உமது ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் நிறைவேறுவதாக. உமக்கே மகிமை உண்டாகட்டும் அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணணும்? முதல்ல எதுக்கு ஜெபம் பண்ணணும்? எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவுக்காக ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது எதுக்கு ஜெபம் பண்ணணும்? அதிகாரம் செய்கின்ற ராஜாக்களுக்காக, பிரபுக்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? அதிகாரத்தில் இருக்கிற யாவருக்காகவும் ஜெபம் பண்ணணும். மூன்றாவதாக வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது தேவ ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது மத்தேயுவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 35 38 வரைக்கும் உள்ள வேத வசனங்கள் வாசிக்க கேட்போமா? மத்தேயு 9:35 38 வரைக்கும் உள்ள வேத வாக்கியங்கள். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து, இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும், அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும், சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. மூன்றாவது நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அறுப்புக்கு எஜமான் அறுவடைக்கு வேலையாட்களை அனுப்ப வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, எத்தனை சர்ச் வந்தாலும் சரி, எத்தனை போதகர்கள் எழும்பினாலும் சரி பத்தாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூல முடுக்கெல்லாம் சர்ச் வந்தா கூட பத்தாத அளவுக்கு நம்முடைய ஜனத்தொகை பெருகி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல நம்ம தீவிரமா ஜெபம் பண்ணணும். சபைகளில் ஆண்டவராகிய தேவன் 5 விதமான ஊழியங்களை வைத்து இருக்கிறார். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், சுவிசேஷகர்கள், போதகர்கள். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இன்னும் எங்க தேசத்தில் அப்போஸ்தலர்கள் பெருகட்டும்,
இன்னும் ஆண்டவரே மேய்ப்பர்கள் பெருகட்டும், சுவிசேஷகர்கள் பெருகட்டும், போதகர்கள் பெருகட்டும், தீர்க்கதரிசிகள் பெருகட்டும்னு சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அறுப்புக்கு எஜமானனே, ஆண்டவரே, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஒரு பெரிய கூட்டம் இருக்குப்பா, ஆண்டவரே நீங்க வேலையாட்களை அனுப்பும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோடு கூட இணைந்து நம்ம இன்னொரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணணும். என்னன்னா, இந்த நாட்களில் அறுப்புக்கு தேவனாலே நியமிக்கப்பட்ட தேவ மனிதர்களுக்காக, தேவ மனுஷிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது எபேசியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 18-19 இருந்து வாசிங்களேன். எபேசியர் 6வது அதிகாரம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்க. எப்படி விழித்திருந்து நம்ம ஜெபம் பண்ணணுமா? வாசிங்க. சுவிசேஷத்துக்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய பெரிய அப்போஸ்தலன் பவுல், நமக்கு தெரியும் பைபிள்ல எழுதியிருக்கு. அப்போஸ்தலர் 19-11-12 வாசித்து பார்க்கும் பொழுது அவருடைய உருமால்களை, கச்சைகள் எல்லாம் இப்படி தூக்கி போட்டனாலே அங்க பிசாசு பறந்துரும். ஹல்லேலூயா. வியாதியஸ்தர்கள் எல்லாம் குணமாயிருவாங்க. அங்க ஆசியா கண்டத்தை கலக்கி கொண்டு இருக்கிற ஒரு தேவ மனிதர். ஹல்லேலூயா. அந்த நாட்களில் அவர் சொல்றாரு, சுவிசேஷத்துக்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் எப்படி இருக்கிறேன்னா, ஸ்தானாதிபதியா கட்டப்பட்டு நான் அங்க ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் சுவிசேஷத்தை தைரியமா பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்க. எப்பா, நான் கட்டப்பட்டிருக்கிறேன்ப்பா. பெரிய ஊழியக்காரர் அவர் சொல்றார், நான் கட்டப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆதி சபையார் பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறப்ப என்ன பண்ணாங்க? ஊக்கமா ஜெபம் பண்ணாங்க. ஊக்கமா ஜெபத்தின் விளைவு என்ன செய்தது? அங்கே ஒரு தேவதூதனானவர் தோன்றினார். ஹல்லேலூயா. பேதுருவினுடைய கட்டுகள் எல்லாம் கலன்று போனது. கர்த்தர் விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன், தேசத்துல ஒரு பெரிய பாவம் கடந்து வந்தது. தேவ ஜனங்கள் பாவம் செய்தார்கள். மோசேக்கு விரோதமாக, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். பாவம் செய்த உடனே எத்தனை பேர் திறப்புல நின்னாங்க? ஒரு மனுஷன் தான் நின்னான். இஸ்ரவேலர் பாவம் செய்த உடனே என்ன பண்ணாரு? மோசே போய் நின்னார். தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவாக நின்று அவர், ஆண்டவரே, இந்த தீங்கு வரக்கூடாதப்பா, நீர் அழித்து விடாதீர். ஆண்டவர் சொல்றாரு, மோசே, நான் ஒரே அடியா இவங்களை என்ன பண்றேன்? நான் அழித்து விடுகிறேன், நீ என்னை விட்டுரு அப்படிங்கிறார். இவர் சொல்றாரு, நான் விட மாட்டேன், என் பேர் ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் என்ன பண்றாரு? மோசேக்கு இறங்கி இஸ்ரவேல் ஜனங்களை விடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆனா மோசேக்கு ஒரு பிரச்சனை வந்து, மோசே என்ன பண்ணாரு? பேசுனாரு, அடிச்சிட்டாரு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, கானானுக்குள்ள நீ போக மாட்டே அப்படின்ன உடனே நான் யோசித்து பார்க்குறேன், அந்த நாளில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் அப்படியே உட்கார்ந்து, ஆண்டவரே, எங்கள் தலைவர் மோசே கானானுக்கு வரலன்னா நாங்கள் போக மாட்டோம், எங்களுக்கு எங்கள் தலைவர் மோசே இல்லாத கானான் தேவையே இல்லை அப்படின்னு உட்கார்ந்தன்னா ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பார்? ஒரு மனுஷன் நின்னாரு, ஒரு மனுஷனுக்காக அவ்வளோ பேரையும் விட்டுட்டார். அப்போ அவ்வளோ பேரும் உட்கார்ந்து இருந்தேன்னா, ஏன்னா கானானுக்கு அடுத்ததே கானான் தான். வந்தாச்சு. இப்போ மோசைக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, ஆள் இல்லை. ஊழியர்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. எல்லாம் யோசித்தாங்க, இதுக்கு மேலே இந்த கிளடு இருந்தேன்னா பிரச்சனை தான்டா. காடு வாங்குது, வீடு போங்குது, இதை தூக்குனா தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு ஒரு பயலும் அந்த பாரத்தோட உட்காரல. விட மாட்டான்டவர், எனக்கு காணானே தேவையில்லை. எங்கள் தலைவர் மோசே 40 வருஷம் எங்களை பிள்ளை மாதிரி தோல் மேலே போட்டு கொண்டு வந்திருக்கிறாரு. நாங்கள் அவர் இல்லாட்டினா எங்களுக்கு ஒன்றும், எங்களுக்கு காணணும் வேண்டாம், எங்களுக்கு ஒரு இது வேண்டாம் அப்படின்னு உட்கார்ந்துருந்தேன்னா ஆண்டவருக்கே என்ன பண்ணியிருப்பாரு? ஐயோ அப்படின்னு சரி போ அப்படின்னு இருப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஜெபிக்கிறதுக்கு ஒரு பயலும் இல்லை.
ஒரு பயலுள்ள. மோசே தான் மறுபடி போய் ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சினதா பைபிளில் போட்டிருக்கு. நான் மறுபடியும் கேட்டேன், இந்த காரியத்தை குறித்து நீ என்கிட்ட பேசாத, ஓடிடு அப்படின்ட்டாரு. ஹல்லேலூயா. மற்ற ஒரு பயலும் ஜெபம் பண்ணல. ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே பரிதாபப்பட்டாங்க, அழுதாங்க. அந்த ஸ்வீட் பாய் அண்ட் பாய் அப்படின்னு சொல்லி மோட்ச கரையில் நம்ம என்ன பண்ணுவோம், மீட் பண்ணுவோம் மோசே அப்படின்னு டாட்டா காட்டுறதுல தான் இருந்தாங்களே தவிர ஒரு பயலும் ஜெபம் பண்ணல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஊழியர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஊழியர்கள் சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது. அருமையானவர்களே, நம்மை போல சாதாரணமான பாடுள்ள மனிதர்கள். அவங்க வாழ்க்கையில் 1008 பிரச்சனை இருக்கும். பிசாசு அவ்வளவு கொந்தளிப்போடு செயல்படுவான். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்முடைய சபைக்காக ஜெபிக்கணும். அங்கே பாஸ்டருக்காக, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும். அதை போல ஒவ்வொரு தேவ மனிதர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி ஜெபம் பண்ண கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அறுப்புக்கு எஜமானன் நீர், அறுவடைக்கு ஆட்களை அனுப்பும் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த காலை வேளையில் கூட உங்கள் பிரசன்னம் இறங்குவதாக. ஒவ்வொரு அப்போஸ்தலர்களுக்காக, ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுக்காக, ஒவ்வொரு மெய்ப்பர்களுக்காக, ஒவ்வொரு சுவிசேஷகர்களுக்காக, ஒவ்வொரு போதகர்களுக்காக நாங்கள் உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே பரிசுத்தவான்களுக்காக, பரிசுத்த வாட்டிகளுக்காக உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறோம். எல்லார் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஊழியர்களெல்லாம் மனக்கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து, ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, அவங்க குடும்பத்தை பாதுகாத்துக்கிடுங்கன்னு சொல்லுங்க. எல்லா பிசாசினுடைய கிரியைகள், என்னென்ன தந்திரங்கள் எல்லாம் செயல்பட முற்படுகின்றதோ, என்னென்ன சூழ்நிலைகள் எல்லாம் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்களோ, இன்றைக்கு ஆண்டவரே அந்த கட்டுகள் எல்லாம் உடையட்டும் அப்பா. எத்தனை வருஷ பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்தை நீங்க விடுவீங்க சுவாமி. ஆண்டவரே, நீங்க விடுவீங்க ராஜா. உங்க இரக்கத்தினால நீங்க விடுவீங்க. ஹல்லேலூயா. தயவாய் விடுவிப்பீராக. அறுப்புக்கு எஜமானன் இன்னும் ஆண்டவரே அறுப்புக்கு ஆண்டவரே அறுவடைக்கு ஆட்களை அனுப்பும்படியாக கணக்கற்றவர்களை எழுப்புவீராக. ஆண்டவரே, இளைய தலைமுறையினரை எழுப்புவீராக. வாலிப சேனை எழுப்புவீராக. உமக்காக உண்மை உத்தமமாய் ஊழியம் செய்கின்ற ஒரு பெரும் கூட்டத்தை எழுப்புவீராக. எங்கும் மகிமை இறங்கட்டும் அப்பா. எல்லா திசைகளிலும் தேவ ஊழியர்கள் அலை அலையாய் எழும்புவார்களாக. அலை அலையாய் எழும்புவார்களாக. எங்கும் மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. எங்கும் வல்லமை இறங்குவதாக. தேசத்தின் எல்லா திசைகளிலும் இயேசுவின் நாமம் ஓங்கும்படியாக தேவ ஜனங்கள் எழும்புவார்களாக. எழும்பி பிரகாசிப்பார்களாக. அக்கினி ஜுவாலையாய் ஒவ்வொருவரையும் எழும்பி பிரகாசிக்க செய்வீராக. கர்த்தர் தமது தூதர்களை காற்றுகளாகவும் ஊழியர்களை அக்கினி ஜுவாலையாகவும் வைத்திருக்கிறீரே. அக்கினி ஜுவாலையாய், எங்கும் பற்றி எரிகிற தீபமாய் ஒவ்வொருவரையும் எழும்பி பிரகாசிக்க செய்யுங்க ஆண்டவரே. தொடர்ந்து உங்க உயர்ந்த நோக்கம் நிறைவேறட்டும். உங்க இரத்தத்தினால, உங்க சுய இரத்தத்தினால நீங்க சம்பாத்தியம் பண்ணின உங்க சரீரமாகிய சபை ஆண்டவரே அக்கினி நெருப்பால் மூடப்படுவதாக. அக்கினி மகிமையினால் மூடப்படுவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி. கணக்கற்றவர்களை எழுப்புவீராக. எழுப்புதல் வீரர்களை எழுப்புவீராக. அருமையானவர்களை, நாம் வாழ்கிறது கடைசி நாட்கள். ஆண்டவராகிய தேவன் சொன்னார், சகரியா 10:1 வாசித்து பார்க்கும் பொழுது, பின்மாறி மழைக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, பின்மாறி மழையை ஆண்டவரே வர்ஷிக்க பண்ணுகிற ஆண்டவரே, பின்மாறி மழை எழுப்புதலின் வீரர்கள் ஒவ்வொருவரும் தேசம் எங்கும் எழும்புவார்களாக. ஆண்டவர் எழும்புவார்களாக. சிறு பிள்ளைகளை எழுப்புவீராக. வாலிபர்களை எழுப்புவீராக. ஒவ்வொருவருக்குள்ளாக உங்க பாரம் இறங்குவதாக. ஒவ்வொருவருக்குள்ளாக உங்க தாக்கம் இறங்குவதாக. ஒவ்வொருவருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி பிரசன்னம் இறங்குவதாக. வரங்கள் இறங்குவதாக. ஹல்லேலூயா. கதறுங்க பாப்போம். ஆண்டவரே, எங்க குடும்பத்தில இருந்து உலகத்தை கலக்குகிறவர்களை எழுப்புங்க ஆண்டவரே. எங்க
எங்க சபைகளில் இருந்து எழுப்புங்க ஆண்டவரே. பின்மாறி மழைக்காக, கடைசி காலத்து எழுப்புதலின் அக்கினிக்காக ஆண்டவரே நீர் ஆண்டவரே அனுப்ப சித்தமாய் இருக்கிறவர்களே எங்கள் சபைகளில் இருந்து ஆண்டவரே நீர் எழுப்புவீராக. மகிமை இறங்குகிறது, மகிமை இறங்குகிறது. எங்கள் சபைகளில் இருந்து அப்போஸ்தலர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. இந்த கூட்டத்தில் இருந்து தீர்க்கதரிசிகள் எழும்புவார்களாக, சுவிசேஷகர்கள் எழும்புவார்களாக, போதகர்கள் எழும்புவார்களாக ஆண்டவரே. உலகத்தை கலக்குகிறவர்கள் எழும்புவார்களாக. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வாய்கள் திறக்கப்படுவதாக, வாய்கள் திறக்கப்படுவதாக, உங்கள் வாய்கள் விரிவாய் திறக்கப்படுவதாக. பரலோகத்தின் தேவனை பார்த்து கதறுங்க அருமையானவர்களே. வல்லமை இறங்குவதாக. அக்கினியின் பிரசனம் ரபாலா கரமானா டண்டலே பெடனே லேகோரா கலா தீரிபியா கேமா லீபா லீபா தீரிபியா அந்தரலோ லேகோ சேபா ஷேட்டே ரேஃபோ சேமா ஹமாண்டலபே லீகந்தரலோ தீரிபியா லீகந்தரலோ தீரிபியா. வல்லமை பாய்வதாக. ரேகா லீகந்தரலோ தரலா லீபியா துருபியா அந்தரபா ஷேட்டே ரபேலே பெடனோ. கணக்கற்றவர்களை எழுப்பு, எழுப்பு, எழுப்பு. பின்மாறி மலை ஊற்றப்படுவதாக, பின்மாறி அபிஷேகம் இறங்குவதாக. ஆதி அப்போஸ்தலர்களை நிரப்பினதை காட்டிலும் இந்த கடைசி நாட்களில் அக்கினியின் பிரசன்னம், ஆவி நிறைவு எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் பெருகுவதாக, பெருகுவதாக, பெருகுவதாக. Thank you Lord, thank you Jesus, hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. கொடாகுடி நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம ஜெபிக்க வேண்டியது என்னன்னா, சங்கீதம் 122 சங்கீதம் 6, 7 ஆகிய வேத வாக்கியங்கள். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எதுக்கு ஜெபம் பண்ணுமா? எருசலேமின் சமாதானத்துக்காக, சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக, சுகித்திருப்பார்களாக. ஹல்லேலூயா. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணணும். கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அங்கே தீவிரவாத தாக்குதல், நீங்கள் செய்தி பார்த்துருந்தீங்கன்னா தொடர்ந்து அநேகர் மரித்தார்கள், அநேக வாலிபர்கள் மரித்துட்டாங்க. சரியா? நான் என்கிட்ட ஒரு ஆப் இருக்குது. சரியா? அந்த இஸ்ரேல் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு கரண்ட் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் நான் அடிக்கடி அதை பார்த்து கொள்வேன், பார்த்து அதுக்காக ஜெபம் பண்ணேன். அப்போ அருமையானவர்களே பார்த்தீங்கன்னா அதில் அநேக தீவிரவாத காரியங்கள் இந்த நாட்களில் அங்கே இருக்கிறதான சில அரசியல் அமைப்பினுடைய காரியங்கள் நிமித்தமாக கொஞ்சம் மாறுபட்ட கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. அது சொன்னா டைம் ஆகும். அருமையானவர்களே, எது எப்படியோ தேவ சமாதானம் எருசலேமில் இறங்கி வரணும். ஹல்லேலூயா, ஆமென். இதுக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். அப்படியே ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எருசலேமில் சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவரே, உங்க தேசத்தின் மீது உங்க பிரியம் இருப்பதாக. ஒவ்வொரு இஸ்ரவேலரும் மனம் திரும்பட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ளாக ஒரு எழுப்புதலின் தீ இறங்குவதாக. ஒவ்வொரு மேசியானிக் ஜூஸ்க்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அத்தனை பேரையும் தொடுவீராக, அத்தனை பேரையும் தொடுவீராக. இஸ்ரவேல் உமக்கு சொந்தமாய் மறுரூபம் ஆகட்டும். ஆண்டவரே, உம்மை விட்டு தூரமாய் இருக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாம் மாறுவதாக. ஆண்டவரே, நீர் உம்மை வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே, கிருபையின் ஆவியானவர் ஊற்றப்படுவீராக. விண்ணப்பத்தின் ஆவியானவர் இறங்குவீராக. ஆண்டவரே, இரவு பகலாக ஆண்டவரே உங்க சமூகத்தை நாடுகின்ற ஒரு பெரிய திரள் கூட்டத்தை எழுப்புவீராக சுவாமி. எருசலேமிலே சமாதானம் உண்டாவதாக. உங்க இரத்தத்தின் துளிகள் இறங்கி வருவதாக. நாங்கள் வாசிக்கிறோமே கொலோசியர் 1:20 படியாக, ஆண்டவரே, நீ சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே ஆண்டவரே சமாதானத்தை உண்டு பண்ணி என்று சொல்லி அந்த சமாதானத்தை நாங்கள் எடுக்கிறோம் சுவாமி, எடுக்கிறோம் ராஜா. தேவ மகிமை இறங்குவதாக, தேவ பிரசன்னம் இறங்குவதாக. கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். தொடர்ந்து நீர் மகிமைப்படும். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இப்பொழுது கடைசியாக நமக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. வேதம் கூறுகின்றது, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6, 7 ஆகிய வேத வாக்கியங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட
விண்ணப்பத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். வேண்டுதல். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். வாசிங்க பிரதர். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இப்போ உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. ஹல்லேலூயா. நம்ம பார்த்தோம், எல்லா மனுஷருக்காக ஜெபம் பண்ணணும். ராஜாக்களுக்காக, அதிகாரம் உள்ளவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஊழியர்கள் எழும்புவதற்காக, பாதுகாக்கப்படுவதற்காக, பின்மாறி காலத்து மழைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று பார்த்தோம். எருசலேமின் சமாதானத்துக்காக, இஸ்ரவேல் தேசத்துக்காக, எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று பார்த்தோம். இப்பொழுது நமக்காக நாம் ஜெபம் செய்ய போகிறோம். தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கக்கூடிய நபராய் உங்களை தொடர்ந்து தேவன் பயன்படுத்துவாராக. சுவரை அடைக்கிறவர்களாக தேவன் அவருக்கு முன்பதாக நம்மை வைப்பார்களாக. ஓ துதிக்கு பாத்திர போல யாரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் மூடுவதாக. யாருடைய கண்களும் திறக்கப்பட வேண்டாம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே, என்னை ஒரு ஜெப வீரனாய், ஒரு ஜெப வீராங்கனையாய் என்னை மாற்றுங்கப்பா. நாங்க எப்படிலாம் உங்க கூட நெருங்கி உறவாட வேண்டுமோ ஆண்டவரே, நீங்க எதிர்பார்க்கிற அந்த ஒரு நபராய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும், சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன். நான் அந்த நபராய் இருக்கட்டும் ஆண்டவரே. நான் நிற்பேன் அப்பா. என் குடும்பம் நிற்கும் சுவாமி. என்னுடைய பிள்ளைகள் நிற்பார்கள் ராஜாவே. எழுந்தருளுவீராக. தேவனுடைய மகிமை அப்படியே இறங்கி கொண்டு இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் அப்படியே இறங்கி கொண்டு இருக்கிறது. தேவனுடைய ஆவியின் வல்லமை இறங்குவதாக. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்படியே ஜெபம் பண்ணுங்க பாப்போம். என்ன பாரத்தோடு வந்தீங்க? என்ன பிரச்சனையோடு வந்தீங்க? என்ன கலக்கத்தோடு வந்திருக்கிறீர்கள்? என்ன அவமானம் உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது? என்ன குடும்பத்தின் பாரங்கள் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறது? என்ன காரியத்தில் நீங்கள் நஷ்டத்தோடு, சேதத்தோடு, இழப்போடு வந்திருக்கிறீர்களோ, இயேசுவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒண்ணு இல்லாம வந்து நிக்கிறேன்ப்பா.
ஆண்டவரே என்ன நீங்க தூக்கி நிறுத்துங்கன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றேன், ஏன் வாழணும்னு, எதுக்கு இந்த குடும்பம்னு சொல்லி நான் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே என்னை மாற்றுங்க, என் சூழ்நிலை மாற்றுங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. சூழ்நிலை மாற்றுகின்ற நித்தியானந்தம் உள்ள சக்கராதிபதி இயேசு, 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 இயேசு அவர் இறங்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவர் மீது வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொருவர் மீது இறங்கி கொண்டிருக்கிற தேவ பிரசன்னத்துக்கு முன்பதாக அசுத்த ஆவிகள் அலறுகிறதை ஆவியிலே உணர்கிறேன். அசுத்த ஆவியின் வல்லமைகள் எரிகிறதை ஆவியிலே உணர்கிறேன். தெய்வீக வல்லமை பாய்வதாக. தெய்வீக அக்கினி இறங்குவதாக. தெய்வீக மகிமை இறங்குவதாக. வலு சர்ப்பங்கள் எரிகிறதை ஆவியிலே உணர்கிறேன். அப்படியே கர்த்தருடைய அக்கினியினால் அவைகள் அப்படியே சுருண்டு, அப்படியே அப்படியே சுருண்டு அப்படியே எரிகிறதை பார்க்கிறேன். தேவனுடைய மகிமை இறங்குவதாக. காரோபோ சாந்தரபே ரஃபோசே கேலேபெடனே லிபியாதரபல கரபா லீகந்தரலே தெரபெலெபெடனே லிபா ஷிபா ராலா தெரிபியா லீகதரலா துரபலபா சாந்தரபா ரேபா சாகேலேபெடனமா. Thank you Jesus. மாலாபா. கேளுங்க கேளுங்க கேளுங்க, ஆண்டவர்கிட்ட பார்த்து கேளுங்க. அப்படியே வாயை திறந்து கேளுங்க. திருமண தடையா இருக்குதா கேளுங்க. வீட்டில் பணம் இல்லையா கேளுங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க. Thank you Jesus. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்க. அப்படியே ஒரு சில நிமிடங்கள் நீங்க வாய்களை திறந்து பேசுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க. இன்றைக்கு பாரத்தை இறக்கி வைங்க. அன்னாள் தேவ சமூகத்தில் தன்னுடைய பாரங்கள் துக்கத்தை எல்லாம் இறக்கி வைத்த பின்பு வேதம் கூறுகின்றது, பின்பு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. என்ன பாரமா இருந்தாலும் சரி, என்ன வேதனையா இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியம் இல்லாத தன்மைகள் மாறுகிறதை ஆவிலே உணர்கிறேன். ஓ பிரசன்னம் மூடுவதாக. பரலோகத்தின் ராஜாவினுடைய வல்லமை கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கட்டும். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவர், வியாதியை விளக்குகிறவர். தேவனுடைய மகிமை ஒவ்வொருவர் மீது இறங்கட்டும். அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு தெய்வீக வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லா சாபங்கள் எரிவதாக. எல்லா சாபங்கள், நமக்காக சாபமானவருடைய மகிமைக்கு முன்பதாக நிற்க முடியாது. அவரே நமக்காக பாவமானார். அவருடைய இரத்தத்தின் துளிகள் சொட்டு சொட்டா இறங்கட்டும். சொட்டு சொட்டா இறங்கட்டும். விடுதலை பெற முடியாத ஒவ்வொரு பகுதிகளுக்குள்ளாக, எல்லா மனுஷிகத்துக்குள்ளாக, கண்களின் இச்சைகளுக்குள்ளாக, மாம்சத்தின் இச்சைகளுக்குள்ளாக, ஜீவனத்தின் பெருமைகளுக்குள்ளாக இயேசுவின் ரத்தம் விழுவதாக. கிழிக்கப்பட்ட உங்க சரீரங்களிலிருந்து, கைகளிலிருந்து, கால்களிலிருந்து, ஐயா உங்க சிரசில இருந்து, உங்க முகமெல்லாம் வடிந்த அந்த ரத்தத்தின் துளிகள் எங்களுடைய அவமானத்தை மாற்றும்படியாக, எங்களுடைய ஆண்டவரே நியாய கேடுகளை திருப்பும்படியாக உங்க மகிமை இறங்குவதாக. அத்தனை பேர் மீது தெய்வீக வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொருவருக்குள்ளாக இரத்தத்தின் துளிகள் இறங்குகிறது. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இரத்தத்தின் துளிகள், கர்த்தருடைய ஆவியின் வல்லமை ஒவ்வொருவர் மீது, ஒவ்வொருவர் மீது, ஒவ்வொருவருக்குள்ளாக பற்றி எரிகிறதை ஆவியிலே உணர்கிறேன். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எங்கும் வல்லமை பாய்கிறது, எங்கும் வல்லமை பாய்கிறது. புதிய புதிய கிருபைகள், புதிய புதிய நிறைவு, புதிய புதிய ஆவியின் நிறைவு, அபிஷேக வல்லமை அத்தனை பேரையும் நிரப்புவதாக. ஃபயர், ஃபயர், அக்கினி பாய்வதாக.
ரபலா ஷேகராலே தேரபே ராபலை கலபா சுகராபலை பெடனே லபூஷி பியாதரலே தேரபே லகதரலா துரபல கதுருபியா மேரா பார பாரி பலபடனா. ஓ ஜீசஸ், வரங்கள் இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரை பார்த்து கேட்பீங்களா? ஆண்டவரே, நான் உமக்காக செயல்பட விரும்புகிறேன், என்னை எடுத்து பயன்படுத்துங்க அப்படின்னு ஆசைப்படுறவங்க மட்டும் நெஞ்சில கை வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசையா பார்க்கட்டும். ஆண்டவரே, நான் உங்களுக்காக நான் வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான பாஸ்டர் அந்த பாடலை பாடும் பொழுது ஆசையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா. யாரும் பாடல் பாட வேண்டாம். தேவையெல்லாம் நீர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஆசையெல்லாம் ஆண்டவரே, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உம்மை குறித்து நான் மற்றவர்களுக்கு நான் அறிவிப்பேன். என் மேல ஒரு புதிய அபிஷேகத்தை வைங்க. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஓ ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. எனக்கு நீங்க தான் தேவை ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்க, எனக்கு நீங்க தான் தேவை ஆண்டவரே. உங்க வரங்களினால என்னை நிரப்புங்க, உங்க கனிகளினால என்னை நிரப்புங்க. என்ன ஒரு அக்னி ஜுவாலையாய் மாற்றும். என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்க. என்ன சும்மா விட்டுறாதீங்க. இந்த நாளிலே என்னை வெறுமனையா அனுப்பிடாதீங்க. நான் ஆலயத்தினுடைய வாசலை தாண்டும் பொழுது நான் உங்க புதிய கிருபையை சுமக்கின்ற ஒரு பாத்திரமாய், ஒரு புதிய பலத்தோடு கூட, இனி நான் தோல்வியை சந்திக்கிற ஒரு நபராய் அல்ல, புதிய உடன்படிக்கையை நினைவு கூறுகின்ற ஒரு பாத்திரமாய் என்னை எடுத்து பயன்படுத்துவீராக. நீர் ஆபிரகாமின் தேவன், நீர் ஈசாக்கின் தேவன், நீர் யாக்கோபின் தேவன், எங்கள் முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் எங்கும் வல்லமை பாய்கிறபடி நான் நன்றி. ஆண்டவரே, உங்க பிரசன்னம் மூடுவதாக. ஆண்டவரே, வாஞ்சையாய் வந்து நிற்கிறோம், ஆசையா உங்களை பார்க்க வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. ஒரு பலன் இறங்குகிறது, ஒரு புதிய அபிஷேக வல்லமை, ஒரு புதிய அபிஷேக தைலம் அப்படியே உடைக்கப்பட்டு சிரசின் மீது ஊற்றப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களில் அக்கினி இறங்குகிறதை ஆவிலே உணர்கிறேன். கரங்களில் ஒரு அக்கினி சந்தரபே ரபிதரபியாதரபா ரிஃபா சகலபடனமா. இனி கையிட்டு செய்யும் காரியங்களில் கர்த்தருடைய நன்மையை காண்பாய். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய செழுமை, கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவர் மீது இறங்குவதாக. விடுதலை பாய்கிறது. Thank you Jesus. Hallelujah. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நெருப்பாய் மாற்றும். உம்மை அப்படியே பிரதிபலிக்க எங்களை உம்மை போல மாற்றுங்க ஆண்டவரே. ஏசப்பா, எங்களை உங்களை போல மாத்துங்க. தொடர்ந்து நீர் பெருகுவீராக. நீர் பெருகும், நாங்கள் சிறுக எங்களை தாழ்த்துகிறோம். தேவரீர், நீர் உம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். இன்னமும் நீர் மகிமைப்படும்படியாக, உமது நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாக என்னையும் எங்களையும் எங்களுக்குரியவைகளை எல்லாம் நித்திய காலமாய், தலைமுறையாய், சந்ததிகளாய், சந்தானங்களாய், ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் அப்பிரோஜனம் உள்ளவர்கள், கடமையை மாத்திரம் செய்திருக்கிறோம். எல்லா துதிகன மகிமையெல்லாம் உமக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட இந்த சரீரமாகி உங்க சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான போதகருடைய குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்க கிருபை பெருகி கொண்டே இருக்கட்டும், உங்க தயவு பெருகி கொண்டே இருக்கட்டும். உங்க ஜனங்கள் மத்தியிலே ஆசையாய், வல்லமையாய் தொடர்ந்து தேவரீர் எழுந்தருளும். உமது நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்தாவியுடைய அபியோன ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஆராதனை மற்றும் செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் ஆலோசனைகளுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் எஸ். சுரேஷ், இந்திய தேவ சபை, சக்தி மெயின் ரோட், சேவூர், அவினாஷி தாலுகா, திருப்பூர் மாவட்டம். ஃபோன் நம்பர் 9443436531 9942155338. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.